வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னைக்கு நியூஸஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன நியூஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குவார்ட்டர்லி ஜிடிபியோடைய குவார்ட்டர்லி இருக்குது. ஸோ இதோடைய டேட்டா நெகட்டிவாக வருது அப்படின்னா மார்க்கெட் கீழே வருமானா கீழே வர வாய்ப்புகள் இருக்கும். பட் ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0.6 வரைக்கும், ஒரு 4 or 6 வரைக்கும் தான் டிஃப்ரென்சஸ் வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஓகே, 0.6% தான் ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்து மார்க்கெட் வந்து ஆட் ஆகும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் 1.4னா ஒரு 2 வரைக்கும் வரலாம் பாசிட்டிவில் போனால். நெகட்டிவில் போனால் கண்டிப்பாக இதை விட கம்மியாக ஒரு 0.8 வரைக்கும் போக சான்சஸ் இருக்கும். பட் இந்த ஜிடிபி வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா அப்கமிங் மார்க்கெட்டுக்கு தான் பார்க்க முடியும் தவிர இன்னைக்கே அந்த ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்னா மேபி மார்க்கெட் பிளேயர்ஸ் நினச்சா பண்ணலாம். பட் ஆஸ் பர் ஜிடிபியாக நம்ம வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா இது வந்து குவார்ட்டர்லி, ஓகேங்களா? ஒரு 85 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இது வந்து அப்டேஷனில் வரும். ஸோ தொடர்ச்சியாக 2 ஜிடிபி வந்து குவார்ட்டர்லி ஜிடிபியில் வர்றது வந்து 2 குவார்ட்டர்லி வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து நெகட்டிவ் நியூஸ் நெகட்டிவாகவே வருது அப்படின்னா தான் மார்க்கெட் நல்லா கீழே இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுங்கிறது இண்டிகேஷன் அப்கமிங் மார்க்கெட், அடுத்தடுத்த நாட்கள் வரக்கூடிய மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ்லாம் போய் மீட் பண்ணும்போது மார்க்கெட் கீழே வரும் தெரியும். இன்னைக்கு நெகட்டிவ்ல வந்தால் இது இன்னைக்கான நியூஸாக நம்ம எடுத்துக்க கூடாது, அப்கமிங் மார்க்கெட்டுக்கான நியூஸாக தான் எடுத்துக்கணும். ஒன்று, ஓகேங்களா? நெக்ஸ்ட், இதே பாசிட்டிவா வந்தால் ஆல்ரெடி அவன் பாசிட்டிவ்ல தான் இருக்கிறனால திருப்பி மார்க்கெட்டுக்கு இது பலம் சேர்க்கக்கூடிய இன்னும் அந்த ஒரு ட்ரெண்ட் ஃபேஸ்க்குள்ள தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இன்னும் கிளியரா நமக்கு தெரியும். இப்போ வரைக்கும் டிஎக்ஸ்ஐ பொறுத்த வரைக்கும் யூஎஸ் வந்து ட்ரெண்ட்ல தான் இருக்கான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இன்னைக்கு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போறான் அப்படிங்கிறது தெரியும். இந்த நியூஸ் வந்து டக்குன்னு மார்க்கெட் கொஞ்சம் ஃபால் ஆனாலும் அது கரெக்ஷன் தான், திருப்பி மார்க்கெட் மேலே போக போறாங்கிறது அர்த்தம். ஒருவேளை நெகட்டிவ்ல வந்துட்டால் அடுத்த ஜிடிபி நெகட்டிவ்ல வரும்போது ஒரு பிக் செல் ட்ரெண்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கான சோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? கண்டினியூவா செல் சைடில் தான் இருக்காங்கிறது தெரியும். ஸோ இன்னைக்கு இண்டிகேட் பண்றது வரக்கூடிய வாரங்கள் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவா இருக்க போறது இல்லை, நெகட்டிவா இருக்க போகுது அப்படிங்கிற கொடுக்கறது தான். நாளைக்கு இருக்கக்கூடிய பிசிஇ தான் நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ இந்த இண்டெக்ஸ் தான் நீங்க கேர்ஃபுல்லா பார்க்கணும். இதுல பெரிய சேஞ்சஸ் இருக்காது. இந்த நியூஸஸ் வந்தோடனே கண்டிப்பா நல்ல மூவ்மெண்ட்ஸ் மார்க்கெட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ் உடைய சார்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ டிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை நீங்கள் வந்து பார்க்கலாம். மார்க்கெட் ட்ரெண்டு பையில் தான் இருக்கலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு பை சைடில் தான் இருக்குது, அதில் எந்த இதுவும் இல்லை, ரேலியில் தான் இருக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் வரான். ஸோ 105.75 அப்படிங்கிற லெவல் ப்ரைஸ் வந்து ரீச் பண்ணும்போது மார்க்கெட்டில் சப்போர்ட் கிடச்சி திருப்பி மேலே இந்த கண்டினியூ போக வாய்ப்பு இருக்கும். 106.7 வரைக்கும் 70 வரைக்கும் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் பெரிய ரெசிஸ்டன்ஸ் அங்கே தான் இருக்குது. ஒரு சேனலை வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா மார்க்கெட்டில் அந்த சேனலுமே உங்களுக்கு அதை தான் சொல்லும். இந்த சேனலுங்கிறது நமக்கு வந்து இது வந்து செல் சைடுக்கானது, இது வந்து பை சைடு ட்ரெண்டிங்கான சைடாக பார்ப்போம். அப்போ மார்க்கெட் வந்து இந்த கிட்டத்தட்ட இந்த லெவல் போகும்பொழுது 106.7 அந்த லெவல் போகும்போது நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் எடுக்கிறான்னா மார்க்கெட் மேலே போக சான்சஸ் ஹையராக இருக்கும். ஒருவேளை இந்த சப்போர்ட் எடுக்காமல் மார்க்கெட் பிரேக் ஆனானா தான் மார்க்கெட் ஒரு இன்னும் கொஞ்சம் கீழே வந்து இந்த லைன்லேயே எடுக்க மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக கிரியேட் பண்ணுறான்னு அர்த்தம். ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் இருக்கும். ஸோ பெண்டிங் ஹோம் சேல்ஸ் வந்து வரும்பொழுது மார்க்கெட் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குமானா இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. நேற்று வந்து ஹோம் சேல்ஸ் நெகட்டிவால தான் வந்துச்சு, பட் மார்க்கெட் மேலே போயிடுக்கான். ஸோ இன்னைக்கு அதோட இம்பாக்டில் கீழே இறக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ டிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபால் தாங்க. இது வந்து அப்படியே அவன் வந்து ரேஞ்சஸாக தான் வச்சுருக்கான். நல்லா புரிஞ்சுங்க, இந்த டாப்ஸை வந்து அவன் வந்து இப்படி தான் வச்சிருக்கான், ஸ்குவீஸ் தான் வச்சிருக்கான். ஸோ இங்கே வரும்பொழுது இது சப்போர்ட் தான், திருப்பி இதுக்குள்ளே போய் இங்கே மார்க்கெட் மாட்டலாம். ஒருவேளை இது நல்லா பிரேக் ஆனா தான் கீழே வந்து 105 வந்து உடைக்கணும், அப்போ தான் பெரிய செல் இருக்கும். இந்த 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 சேனலை வந்து அவன் உடைக்கிறான் அப்படின்னா கீழே 105.20 வரைக்கும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த ஃபால் இருக்கும். ஃபாலுக்கான மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்கான ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. அதனால கண்டிப்பாக ஒரு 50 to 60% டேட்டா வந்து நெகட்டிவாக வந்தால் இவன் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 105க்கு அப்புறம் தான் அவன் நல்லாவே கீழே இறங்க வாய்ப்பு இருக்கும். ஸோ டேட்டா பாசிட்டிவ்ல வந்துட்டா கண்டிப்பாக இந்த மார்க்கெட் வந்து
ஒரு சும்மா அந்த நியூஸ் வந்த ஸ்பீடுக்கு மட்டும் ஒரு ஃப்ளிக்கர் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிடும். ஸோ இது டிஎக்ஸ்ஒய்க்கான சார்ட். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இப்போ ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருக்கான். நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 84, 83 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் ஹையராக இருக்கும். ஸோ ஒரு 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி பண்ண சொல்லியிருந்தோம். ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனது கீழே வந்து க்ளோஸ் பண்ணாமல் 80 கீழே க்ளோஸ் பண்ணாமல் மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகி நின்றுட்டு இருக்கு. ஸோ 80 கீழே போனால் மட்டும்தான் செல் போகிறது, ஒரு ஷார்ட் டேர்ம் செல் போகிறது ஒரு 77 ஆர் 77.50 வரைக்கும் டார்கெட்டை எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இது உடையல அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இங்கே போய் பை எடுக்கலாமான்னா பையை எடுக்கணும்னா கூட ஒரு 79.6 கீழே வந்து திரும்பினால்தான் பை ஆவான். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் இருக்கிறதுனால ட்ரெண்ட் லைன் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல கரெக்ஷனுக்காக 77 வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த இடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இறங்கும் பொழுது பை ட்ரை பண்ணுங்க. சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தோம்னா மார்க்கெட் சப்போர்ட் லெவலில் தான் இருக்கலாம். இன்னும் கூட மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கலாமான்னா தாராளமாக இறங்கலாம். 28.3 வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கு சான்சஸ்லாம் உண்டு. ஸோ ஒரு 4 ஹவரில் போய் பார்க்கும்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டேர்ன், இந்த இடம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்படியே ஹோல்ட் ஆகி நிற்கிது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து நியூஸஸ்க்குலாம் பெருசாக இறங்கல, மார்க்கெட் வந்து இப்படி ஹோல்ட் ஆகி நிற்குது. கண்டிப்பாக இந்த ஹாஃப் வேக்கு ப்ரைஸ் வரலாம் அல்லது மேலே வந்து 30 வரைக்கும் போக சான்சஸ் உண்டு. 2 பாயிண்ட் தான். ஒன்று இங்கே இருக்கக்கூடிய இந்த பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வரலாம், இல்லை 30 வரைக்கும் மார்க்கெட் வரலாம். ஸோ இங்கே வந்துட்டு கீழே வந்து அந்த சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணலாம், அல்லது இப்படி வந்துட்டு ப்ரைஸ் திருப்பி இங்கே போய் அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வர சான்சஸ் ஹையராக இருக்கும். ஸோ கீழே தான் வரணும். ரெசிஸ்டன்ஸ் இந்த 2 இடத்துல எங்கேயாவது கிடைச்சா நம்ம போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு பை சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா சான்ஸ் எடுக்கலாம். ஸோ பை ஆக்டிவேட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் இருக்கு. பட் என்னன்னா இது எல்லாமே நமக்கு வந்து ஷேடோ ஸ்கேண்டலாக இருக்கிறனால கொஞ்சம் ரிஸ்கி பையாக தான் நமக்கு இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷர் இந்த இடத்துல இன்னும் கிரியேட் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். இல்லை கீழே வந்துட்டான் அப்படின்னா தாராளமாக வெயிட் பண்ணுங்க. 28.3க்கு வரும்போது பை எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இங்கே பை போகிறவங்க போகலாம். கண்டிப்பாக சின்ன ஸ்டாப் லாஸ் தான் யூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு செல் தான் மார்க்கெட்டில் தெரியுது, எனக்கு நியூஸ் நெகட்டிவாக தான் பாசிட்டிவாக தான் வரப்போகுது, அதனால சில்வருக்கு செல் தானே, நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். கோல்டுக்கும் அதே தான். கோல்டு எங்களுடைய இப்போ இருக்கிற ப்ரிடிக்ட் மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக இந்த ப்ரிடிக்ஷனுக்கு மார்க்கெட் அப்ளை ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. நாங்கள் கொடுக்கறத உங்களுடைய ட்ரேடிங்கில் ஒரு 10% மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி 90% உங்களுடைய டிசிஷனாகத்தான் இருக்கணும். ஸோ இதனால் என்ன சார் இப்படி செல் கொடுத்துட்டீங்க, பை கொடுத்துருக்கீங்க, மார்க்கெட் செல் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்காதீங்க. மார்க்கெட் வந்து செல் ஆகணும். எப்போ பை ஆவானா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வீக்லி ஃபோர்காஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறது இதுதான். ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிளுக்காக மார்க்கெட் கட்டமைச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த சப்போர்ட்டை வந்து எடுத்துட்டான், அதனால தான் 300 சொன்னோம். ஸோ 300 கீழே கொஞ்சம் வந்தோடனே கூட 300 உடச்சிட்டான் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, அந்த இடம் வந்து சப்போர்ட் கிரியேட் ஆகணும். ஸோ இப்போ மார்க்கெட் அழகாக ஒரு ட்ரையாங்கிளை இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ இன்னைக்கு வரக்கூடிய நியூஸ்க்கு ப்ரைஸ் வந்து அப்படி கீழே ஒரு சப்போர்ட் எடுத்து இதை கவர் பண்ணுறதுக்கு மார்க்கெட் சான்சஸ் அதிகமாக இருக்கும். அப்போ இதுக்கு மேலே பிரேக் பண்ணி ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் பை போக முடியும். இல்லை நேராக மார்க்கெட் கீழே பிரேக் பண்ணால் திருப்பி கரெக்ஷனில் நம்ம செல் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ இங்கே நீங்கள் இப்போ செல் போகலாம் அப்படின்னீங்கன்னா கூட ரியலாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸுங்கிறது அரௌண்ட் 50 to 60 லெவல்ஸில் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸே இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் செல் போகிறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்குங்கிறதுக்காக தான் நாங்கள் அந்த இடம் வெயிட் பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு இந்த இடம் பர்டிகுலராக கிளியரான செல்லிங் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக செல் எடுத்துக்குங்க. ஒரு 4 ஹவரில் போய் பார்க்கும்பொழுது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா மேலே போயிட்டுருக்கேன். மேலே போயிட்டே இருந்தால் கூட நமக்கு ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக நான் எழுதுறேன் 2319க்கு மேலே, அதாவது 2319 to 20 இதை பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணிட்டு கீழே வந்தால், நல்லா புரிஞ்சுங்க, மேலே போயிட்டு கீழே வந்தால் அரௌண்ட் நம்ம வந்து 2310 300க்குள்ள ஓகே அப்படி வந்து டேர்ன் ஆகிற மாதிரி ஒரு ஜிக்ஜாக் கிடைத்தால் கண்டிப்பாக பை ட்ரை பண்ணலாம். இந்த பாட்டத்தை எஸ்எல்லாம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து ரிஸ்கி பை. அதாவது அந்த ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது இப்படி குறுகுது, ஓகே இப்படி போயிட்டு வருது. அப்போ இந்த இடம் கொஞ்சமாக தான் மூவ் ஆக போகிறான். அது வந்து 2345லேருந்து 2350 நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக அங்கே போனால் நம்ம செல் ட்ரை பண்ணணும்.
ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ ஃபர்ஸ்ட் இது ஆக்டிவேட் நேற்று பார்த்தீங்கன்னா 23 எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் ப்ரைஸ் என்ன பண்ணல அப்படின்னா மேலே போய் ஆக்டிவேட் பண்ணாமல் வந்துட்டான். இப்போ கிட்டத்தட்ட அதே லெவல் தான் மார்க்கெட்டில் இருக்கிறான். ஸோ இந்த இடம் வரும்பொழுது ரிஸ்க் எடுத்து ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை எடுக்கிறவங்க மட்டும் பை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு க்ளூவாக நான் சொல்கிறேன். மார்க்கெட் இப்படி மேலே போகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன கேண்டில்ஸ் வந்து ஃபாலோ ஆகிற இதுக்கு பேர் வந்து சப்ளை டிமாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு 4 ஹவரில் ஒரு சின்ன டிமாண்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கிறனால இந்த பைக்கு போகலாமா அப்படின்னா நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு 20 லெவலுக்கு மார்க்கெட் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த 10 to 300 உங்களுக்கு கிடைத்தால் ஸ்டாப் லாஸ் பெருசு தான். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் உங்களால் அக்செப்ட் பண்ணி எடுக்க முடியும். இல்லை இதுக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு கீழே எனக்கு ஒரு நல்ல ஸ்டாப் லாஸ் தெரியுதுன்னா தாராளமாக நீங்கள் போட்டுக்கிட்டு என்ட்ரி எடுங்க, ட்ரையல் பண்ணுங்க. டார்கெட் இது வரதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. இது வந்து திருப்பியும் சொல்கிறேன், இது ஒரு சின்ன ஸ்விங், ஸ்மால் ஸ்விங் தான், பெரிய ஸ்விங்காக இது கிடைக்காது. ஓகே, அதனால சப்போர்ட்டில் இருக்கிறனால நம்ம பை ட்ரை பண்ணலாம். ஸோ நமக்கு அந்த மீட்டிங் ஸ்பாட் வந்து கரெக்டாக வந்து வரனால நம்ம இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். 20க்கு மேலே போயிட்டு 10க்கு பக்கமாக வரும் பொழுது தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், பை ட்ரை பண்ணலாம். இல்லை அதுக்கு முன்னாடியே ப்ரைஸ் வந்து ஒரு 12 அந்த மாதிரி லெவல்ஸில் வந்து கிடைத்தால் இந்த இடத்துல அப்படி வரும் பொழுதே பை செட்டப்ஸ் கிடைத்தால் நான் வந்து டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன். இல்லை எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நாங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பாக ஒரு செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் என்ட்ரிக்குள்ளே போவோம். ஏன்னா ஸ்டாப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஒரு செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போகிறது இன்னும் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக நமக்கு இருக்கும். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் தான். இந்த ஷார்ட் டேர்ம் ஸ்விங் பிடிக்கிறதுக்கு தான் இங்கேயே ட்ரை பண்ணோம். அது என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஒரு 1:1 மாதிரி கிடைச்சிட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டான். ஸோ அப்போ அந்த 300 வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். 300 வந்துட்டான். ஸோ இங்கே ட்ரை பண்ணலாம். இல்லை பிரேக் அவுட் ஆகிறான்னா 2260 பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம செல் ட்ரெண்டுக்குள்ளே போக முடியாது. ஏன்னா அதுதான் மார்க்கெட்டோடைய ஹியூஜ் சப்போர்ட். இது வரைக்கும் 2-3 டைம் மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த முறையும் எடுத்துட்டு ஃபெயில் ஆகவும் வாய்ப்பு இருக்கும். கீழே வந்து உடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இந்த ஷார்ட் பையிங்கை இப்போ எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி மட்டும் எடுங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணலைன்னா நாங்கள் சொன்ன லெவல்ஸை நீங்கள் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்க. அது நீட்டாக 20க்கு மேலே போனால் மட்டும்தான் இங்கே கீழே வரும்போது நம்ம செக் பண்ணி என்ட்ரி எடுக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.